ஆல்மோஸ்ட் 25% விஜய் வாங்குவார் அப்படின்னு எல்லாருமே கணிக்கிறாங்க. எப்படி இவ்வளவு பெரிய தாக்கம்? இல்லை, விஜயே கூட நான் ஒன்றுமே பண்ணலையப்பா, எதுக்கு இவ்வளவு பெரிய ஹைப் அப்படின்னு கூட நினைக்கலாம். நியாயமாக பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் இந்த வெயில்லையும் மழையிலையும் நின்று போராடின போராட்டத்துக்கு விஜய் அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டாரான்னா இல்லை. இப்போ அங்கிருந்து வரக்கூடிய அழுத்தம் இருக்குல்ல, அந்த அனுபவம் இல்லாத அழுத்தம் விஜய ஒருவேளை இன்னும் சிதைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா வெற்றி பெற்றாலும்? இல்லை ஒருவேளை அந்த தொங்கு சட்டசபை மாதிரி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா விஜய் என்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் ஆளாக போறாரு அப்படின்னு? இப்போ நீங்கள் வந்து அவரை பற்றி எப்படி அண்டர் செட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் தெரியாமல் ஒருத்தர் கையில் ஆட்சி போச்சுன்னா நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு அழுத்தம் வரும்போது ஓகே ஜம்மா சரிதான் அப்படின்னு கையை கட்டிட்டு போயிடுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. விஜய் அவர்கள் ஒருவேளை 0 சீட் அல்லது 3 சீட் அல்லது 8 சீட் அவரோட தயவு இல்லாமல் தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்குது அல்லது அதிமுக ஆட்சி அமைக்குது, 5 வருஷம் சமாளிக்கக்கூடிய திறமை தாவேக்காவுக்கு வரும் நம்புறீங்களா? இந்த 5 வருடம் ஒரு படம் பண்ணி தான் ஆகணும். சும்மா ஒருத்தர் வந்து வீட்டில் உட்கார முடியாது. அல்லது வெளியூர்களுக்கு நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன், மக்களை சந்திக்கிறேன்னு நீங்கள் போனால் கூட சுட சுட ஒரு 3 மாதம் 6 மாதம் போவீங்க. அதுக்கப்புறம் போக முடியாது. எங்கே போய் நம்ம கேட்டாலும் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் டிவிக்கு ஓட்டு போட்டாங்க, விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ இந்த ஓட்டெல்லாம் என்ன கண்டுள்ளே போட்டாங்க. இப்போ இது ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கும்ல. அப்போ ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி ஏதோ ஒன்று வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வலைபேச்சு அந்தனன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட அந்த எனர்ஜி கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கே சார். அந்த எனர்ஜிக்கு என்ன காரணம்? விஜய் எப்படி 5%லேருந்து 25% நெருங்கினாரோ அது மாதிரி அந்த எனர்ஜி எடுத்துக்கிறதா? ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் 5% வாக்கு, பிறகு 8, பிறகு 12, பிறகு 15, 20, இன்னைக்கு யாருமே மறுக்க முடியாது. தேர்தல் வர நாளிலும் அது நிரூபிக்கப்பட ஒன்றா தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 25% விஜய் வாங்குவார் அப்படின்னு தான் எல்லாருமே கணிக்கிறாங்க. எப்படி இவ்வளோ பெரிய தாக்கம்? அதுவும் குறைந்த கடைசி நாட்களில் தான் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டதாக ஃபீல் பண்ணுறாங்களா? அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, விஜயே கூட நான் ஒன்றுமே பண்ணலையப்பா, எதுக்கு இவ்வளவு பெரிய ஹைப் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா நீங்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் இந்த வெயில்லையும் மழையிலையும் நின்று போராடின போராட்டத்துக்கு விஜய் அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டாரான்னா இல்லை. ஆனால் அவருக்கான கூட்டம் இங்கே இருக்குல்ல, அது வந்து விஜய் 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 விஜய்னு கொண்டு போய் அப்படி தூக்கி கோபுரத்தில் வச்சிருச்சு. ஒரு எப்போவுமே ஒரு இமேஜ் தானே. இப்போ எம்ஜிஆர் அப்படின்னா நமக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அவர் வந்து கடவுளின் குழந்தைப்பா, அவரெல்லாம் வந்து மனித பிறவியே கிடையாது. இப்போ இந்த நயன்தாராவை சொன்னாங்கல்ல, அவங்களாம் நார்மல் பீப்புளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு நார்மலே கிடையாது. அவர் வந்து அப்படி ஒரு அவதாரம், மனித குலத்திற்கு அப்பாற்பட்டவரா? ஆமாம், அப்படி அவர் ஒரு அவதாரம் தான் நினச்சாங்க அந்த காலத்தில். ஸோ அப்படி தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி விஜய் வந்து அவருடைய ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் அப்படியே தூக்கி கொண்டு போய் மேலே வச்சு மக்களையும் அப்படி நம்ப வச்சுட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு இப்போ வேறு யாருக்காவது திடீர்னு வந்திருக்கான்னா கிடையாது. இப்போ பல பேர் இங்கே கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிச்சதும் தெரியாது, 3 தெரியாது, போயிட்டே இருக்காங்க. விஜயகாந்தே இங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அவருடைய முதல் மாநாடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம். விஜயனுடைய முதல் மாநாட்டோடு அதெல்லாம் கம்பேர் பண்ணி பேசினாங்க. விஜய் பெருசா விஜயகாந்த் பெருசான்லாம் ஒரு டிபேட்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு விஜயகாந்த் பக்கத்தில் வர முடியாதுப்பா அப்படின்லாம் சொன்னவங்களாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அப்படியே இந்த மக்கள் வந்து அந்த அவருக்கு திரள்ற அந்த கூட்டம், அவருக்காக நான் வெயில் மழை பார்க்க மாட்டேன்னு நிற்கிற இந்த கூட்டம், நாளைக்கு மாநாடுனா இன்றைக்கி சாயங்காலமே வந்து சேர்ந்துடுறாங்க. அது ஏதோ இந்த திருவிழாவுக்கு போகிற மாதிரி சோறை கட்டிக்கிட்டு மக்கள் வந்து நிற்கிது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த பில்டப்பை ஏற்றி கடைசியில் அப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த பில்டப்பு என்னவாக போகுதுன்னு நமக்கு தெரியல. 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம விசாரிக்கிற வரைக்கும் நானும் வந்து யாராவது ஒருத்தராவது மாற்றி சொல்கிற மாட்டாங்களான்னு நினச்சி தான் கேட்குறேன். ஒருவேளை நம்ம ஏதோ விஜய்க்கு சாதகமாக நினைக்கிறோங்கிறதுக்காக இந்த ஆளுக்கிட்ட நம்ம இப்படி ஒரு பதிலை சொல்கிறோம்டான்ட்டு யாராவது சொல்கிறாங்களோங்கிற டவுட்டில் இப்போ நம்ம சொந்தக்காரங்க, இப்போ நம்ம நண்பர்களை விட்டு பேச சொல்கிறோம் இல்லையா, யாரை கேட்டாலும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதிலை சொல்கிறாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், விஜய்க்கு தான் எங்கள் குடும்பம் போட்டுச்சு, அது போட்டுச்சு, இது போட்டுச்சுன்னு அது ஏதோ ராமாயண கதை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்தால் என்னவாகும்னு நமக்கு தெரியல. பட் இங்கே அசைக்க முடியாத 2 பெரும் கட்சிகள் இருக்குது. இது 2த்தையும் நீங்கள் வந்து சமாளித்து ஒரு புது கட்சி இவ்வளோ பெரிய இடத்தை பிடிப்பதுங்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் 5% ஆரம்பித்து இன்றைக்கி 25% நிற்கிதுங்கிறீங்க. 4ஆம் தேதி அது எத்தனை சதவீதம் போகுதுன்னு நமக்கு கணிக்க முடியல. மேபி அதிகமாக கூட ஆகுங்கிறீங்க. அதிகமாகலாம் குறையலாம், அது நமக்கு தெரியாது. எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. இன்னொன்று இப்போ வர்ற சர்வேக்கள் எல்லாமே, இதற்கு முன்பும் நம்ம பல முறை சர்வேக்கள் பார்த்துருக்கோம், எல்லாமே வந்து ஒரேடியாக 100% இருந்தது கிடையாது. முற்றிலுமே மாறி இருக்கு. ஒரு முறை
திமுக தான் வரும்னு சொல்லும் பொழுது அதிமுக வந்துருக்கு. 16 அப்படி சொன்னாங்க. நம்ம ஆமாம், அதனால நம்ம அதையும் பார்த்துருக்கோம். அதனால இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் எப்பவும் இல்லாத ஒரு ஒரு எழுச்சிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அது என்ன பலன் கொடுக்க போகுதுங்கிறது தெரியல. இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் டு பி ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா கிரவுண்டில் எந்த அரசியலும் பண்ணல. ஒரு மக்கள் போராட்டமாக ஒரு பெரிதளவில் உண்மையிலே ஒரு புதுசு அரசியலுக்கு வர ஒரு பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து சிறைக்கு செல்றதோ ஒரு சிம்பத்தியை உருவாக்குறதோ அப்படி ஒரு அரசியல் பண்ணல. கிட்டத்தட்ட கிளை வரைக்கும் பூத் வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான நிர்வாகம், சில இடங்கள்லாம் பூத்தே இல்லைங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. எல்லா ஊருக்கும் போக முடியலை, பாதுகாப்பு குறைபாடுன்னாங்க, நிறைய விஷயங்கள் வச்சாலும் போய் சேரலை, எல்லா ஊருக்கும் போய் சேரலை. இப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் எப்படி மாறுது? ஏன்னா இவங்கெல்லாம் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் 1000 தான் இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ அந்த ஊருக்கு பரிச்சயமானவராக இருக்காரு, நல்லது கெட்டதுங்கும் போது மக்களோட மக்களை இணக்கமாக இருக்கா. அப்படி ஒரு தோற்றமே இல்லை தாவேகா வேட்பாளர்கள்ட்ட. அந்த தாவேகா வேட்பாளர்கள்ட்ட இணக்கம் இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது? இல்லைங்க, இந்த அரசியல் இலக்கணத்தை உடைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, சினிமாவில் தான் பெரும்பாலும் நடக்கும். ஒருதலை ராகம் படம் வரும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படத்தில் கட்டாயமாக ஒரு டூயட் இருக்கும். லவ்வர்ஸ் வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க, இதெல்லாம் முத்த காட்சிகள் இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒருதலை ராகத்தில் இது எதுவுமே கிடையாது. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அதிகபட்சம் ஒரு வாரத்தை தான் பேசிப்பாங்க. அப்படி ஒரு படத்தை எடுத்தார் அவர். அது அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பார்த்துட்டு ஏங்க இதெல்லாம் ஓடுவாங்க, ஏங்க இப்படிலாம் படத்தை எடுத்து வச்சுருக்கீங்கன்ட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு வருஷம் ஓடிச்சு அந்த படம். அப்போது புதுசாக ஒன்று இப்போ வந்துருக்கு. இப்போ அரசியலில் வந்து என்ன நம்ம அடிப்படை இலக்கணமாக பார்க்குறோம்னா மக்களுக்காக போராடணும், சிறைக்கு போகணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து பொது வெளியில் நின்று குரல் கொடுக்கணும். இதுதானே அரசியல். அதுதான் அரசியலும் கூட. நம்ம வந்து அது ஏதோ மேலோட்டமாக கடந்து போகல, அதுதான் அரசியல். மக்களுக்காக போராடுவது தான் அரசியல். ஆனால் விஜய் அதை செய்யலைங்கிற ஒரு குறை இங்கே இருக்குது. அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் உலகம் இருக்குல்ல, இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இன்ஸ்டாகிராம் அரசியலை பார்க்குதுங்க. 1.5 நிமிஷத்துக்கு மேலே நீ பேசாதன்றா, நீ எதுக்கு 1.5 மணி நேரம் பேசுகிற, நீ எனக்கு போர் அடிக்குது, 1.5 நிமிஷம் பேசு, அதை தாண்டாதன்றா. அப்போ கரெக்டாக அந்த பல்ஸை பிடிக்கிறாரு. இது வந்து இந்த 1.5 நிமிஷம் பேசி உனக்கு கவர்ந்தா போதும்னு நினைக்கிறாரு அவர். அது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே எல்லாமே களமே மாறி நிற்கிது, எல்லாமே தலைகீழாக ஆகிப்போச்சு. இப்போ வந்து நீங்கள் ஒரு பழம்பெருமை பேசுகிறதோ அல்லது பழைய ஸ்டைலில் ஒரு அரசியல் பண்ணுறதோ எடுபட மாட்டேங்குதுன்னு நான் சொல்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கூட்டத்து கையில் போய் ஓட்டு சிக்கிருச்சு. புரியுதா உங்களுக்கு? முன்னெல்லாம் வந்து ஒரு ஓட்டு போடும்போது அனலைஸ் பண்ணுவான், இவர் என்ன பண்ணார், இவர் இந்த பிரச்சனை வந்துச்சு, அப்போ இதுக்கு இவர் என்ன ரியாக்ட் பண்ணார், இவ்வளோ பெரிய பிரச்சனை நாடு முழுக்க வரும் பொழுது இவர் அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், இவ்வளவும் யோசித்து ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. தலைவர் இன்றைக்கி என்ன சட்டை போட்டு வர்றாரு, எவ்வளோ குளோவாக இருக்கார், என்ன எப்படி வந்து அவர் கூலிங் கிளாஸ் போட்டு அப்படி திரும்பி சிரிச்சா இருப்பார்றாமா, அதுக்கு ஒரு ஓட்டு போடுறான். அப்போ அவன் கையில் ஒரு ஆயுதம் இருக்குது, அந்த ஆயுதத்துக்கு நீங்கள் பயந்து தான் ஆகணும். இங்கே அவங்கள நீங்கள் நெறிப்படுத்தி அரசியலுங்கிறது இது கிடையாது, இதெல்லாம் பேசணும், இதுக்காகலாம் போராடணும், இதுதான் அரசியல்னு நீங்கள் சொல்லி கொடுத்து கொண்டு வர்றதுக்கு பல வருடங்கள் ஆயிரும். ஆனால் இப்போ வர்ற ஒரு தலைமை இருக்குல்ல, இப்போ விஜய் வர்றாரு, இப்போ எதையாவது பண்ணி ஒரு ஜிமிக்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கிட்டோம்னா போதும். அதனால தான் குழந்தைகளெல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் தாத்தாட்ட சொல்லுங்கள், பெரியப்பாட்ட சொல்லுங்கள், மாமாட்ட சொல்லுங்கன்றாரு. இது தவறான வழிமுறை தான். ஆனால் நான் ஜெயிச்சு வந்த பிறகு எனக்கு ஒரு விஷன் இருக்கும்ல. இப்போ நான் வந்து என்னுடைய தமிழ்நாடு இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை வந்து செய்வதற்கு முதல்ல உள்ளே வந்துடணும். அதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதெல்லாம் நான் செய்வேன்னு நினச்சா அவர் வராரு. நம்பி தான் அவனு வேறு என்ன பண்ண முடியும்? சரி சார், இப்போ எனக்கு இந்த நேரத்தில் சரி, நீங்கள் பெரிதளவில் அரசியல்னு ஒன்று இருக்குது, இதுதான் டெம்ப்ளேட்டு, இப்படித்தான் நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாரு, அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு வருது, எல்லாம் ஓகே. அது திரைமுகம், நமக்கு தெரிஞ்ச முகம், பரிச்சயமான முகம், நிச்சயமாக திரையில் நல்லது பண்ண ஒரு தரம், இப்படி நம்புறதெல்லாம் இருக்கட்டும். அது ரியாலிட்டிக்கு வரும்பொழுது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் நம்புகிறாங்க, ஓட்டா மாறி இருக்கு. இன்னைக்கு இருக்க சூழலில் நம்ம ஒரு ஒன்றிய அரசை சார்ந்து இருக்கிறோம், அவங்க கொடுக்கக்கூடிய நிதிலாம் இருக்குது, தமிழ்நாடு வந்து ஒரு மாநிலமாக இருக்குது. இப்போ அங்கிருந்து வரக்கூடிய அழுத்தம் இருக்குல்ல, அந்த அனுபவம் இல்லாத அழுத்தம் விஜயை ஒருவேளை இன்னும் சிதைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வெற்றி பெற்றாலும் இல்லை ஒருவேளை அந்த தொங்கு சட்டசபை மாதிரி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா விஜய் என்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் ஆளாக போகிறாரு அப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, தொங்கு சட்டசபை வர்றதை பற்றி பிறகு பேசுவோம். இப்போ நீங்கள் வந்து அவரை பற்றி எப்படி அண்டர் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் தெரியாமல் ஒருத்தர் கையில் ஆட்சி போச்சுன்னா நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு அழுத்தம் வரும்போது ஓகே ஜம்மா சரிதான் அப்படின்னு கையை கட்டிட்டு போயிடுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. அது நீங்கள் அங்கே வந்தால் தான் தெரியும். இப்போ ஜெயலலிதா அம்மா வரும்பொழுது
அவங்க ஒரு நடிகை தானேன்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்களுடைய ஆளுமை திறன்கிறது அதற்கு முன்னாடி கூட யாரும் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு. அதிகாரிகள் மிரண்டாங்க, அவங்க பார்த்தா அலறினாங்க. அப்படி வந்து அதிகாரிகளை தன் கட்டுக்குள் வச்சுருந்தாங்க அவங்க. அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி அவங்கள எப்படி பார்த்தீங்க? ஏதோ வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்படியே கொலாப்ஸ் பண்ணி விட்டு எதுவும் நடக்காமல் போயிடும் அப்படின்னு தானே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்போ வந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறன் வந்துச்சு இல்லையா? அது வந்துடும். இன்னொன்று வந்து இங்கே அனுபவம் இல்லாதவர்கள் வந்தால் கூட அதிகாரிகள் வந்து அவங்கள டியூன் பண்ணுவாங்க. இப்போ எந்த துறை எப்படி என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. நிச்சயமா அதிகாரிகள் தான் அதை கட்டமைக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ அவர் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார், அவருடைய வாழ்க்கை நடைமுறை என்ன எதுவுமே தெரியாது. திடீர்னு அவர் வர்றாரு, ரைட்டு நீ ஒரு துறைக்கு அமைச்சராக இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், கையெழுத்து போடுவதை தவிர வேற ஒன்றும் அது அந்த துறை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதிகாரிகள் கற்றுக் கொடுப்பாங்க. முதல்ல 4 ஃபைலுக்கு திணறுவீங்க, 5வது ஃபைல்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக இது என்ன அது என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ எல்லாமே நடைமுறைக்கு வர்றது தான். நீங்கள் இதே விஜய் வந்து நாளைய தீர்ப்பு படத்தில் வந்து லைட்டெல்லாம் வைக்கும்போது என்ன இருப்பார், 10 தடவை ஒரு டேக் எடுத்திருப்பாங்க. அவர் இன்னைக்கு என்னவா இருக்காருங்கிறது தான். நீங்கள் சினிமாவில் ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் வரும்போது அரசியலும் அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுக்க தானே போகுது. இப்போ உதயநிதி வந்தார், உதயநிதிக்கு என்ன பெரிய அரசியல் அறிவு இருந்தது? அவரை டியூன் பண்ணாங்க. அவர் வந்து உட்காந்து அதை கற்றுக்கிட்டாரு. தினந்தோறும் அறிவாலயத்துக்கு போனார். அங்கே அவருக்கு வந்து திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் கிளாஸ் எடுத்தாங்க. அவர் உட்காந்து கேட்டார். ஒரு விஷன் அவருக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நாளைக்கு அவரை நம்பி ஆட்சியை கொடுக்கலாங்கிற அளவுக்கு அவர் வளர்ந்து நிற்கிறாருல்ல. அப்போ அந்த மாதிரி தானே ஒவ்வொருத்தரும் வந்து தானே கற்றுக்க முடியும். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு அறிவு கிடையாது, முட்டாள், தற்குறி, அது இதுன்னு நீங்கள் பட்டமாக சூட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் எப்போ அந்த களத்துக்கு வர்றது? அவர் வந்து 200 கோடி சம்பளம் வாங்கினதை விட்டுட்டு வந்துட்டேங்கிறாரு. அதை எப்படி நீ பெருமையாக பேசுவேன்னு இங்கே பல பேர் கேட்கலாம். ஆனால் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கள், ஒரு 200 கோடி வருஷத்துக்கு 4 படம் பண்ணால் 800 கோடி ஆச்சு. இங்கே வந்து அவர் சம்பாதிக்கிறதுக்கு தான் வர்றாரு, இங்கே வந்து 8000 கோடி சம்பாதிப்பாருங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒருத்தர் மீது வைக்கப்படுகிற அநியாய குற்றச்சாட்டு. ஒருவேளை அவர் வந்து நிஜமாவே ஒரு நேர்மையான ஆட்சி பண்ணாருன்னு முகத்தை எங்கே கொண்டு வச்சுக்கோங்க. இப்போ தவறா பண்ணால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க, சரியாக பண்ணுறாரா பாருங்க, அவ்வளோதானே. இதுக்கு முன்னாடி என்ன ஒரே தலைவரையாக நம்ம வந்து இத்தனை நாள் இத்தனை வருஷம் ஆளை வச்சுருக்கோம். மாறி மாறி ஆளை வச்சோம்ல. நீ தப்பு பண்ணால் நான் இன்னொருத்தரை கூப்பிட்டுக்கிறேன், அவர் தப்பு பண்ணால் நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன், இப்படி மாறி மாறி பண்ணோம்ல. இப்போ 3ஆவதாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சரியா இல்லைன்னா விரட்டி விட்ருங்க, அவ்வளோதானே. அப்படியே நாங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும்னா ஒருத்தர் ஒரே அடியாக துக்குளக் காட்சியெல்லாம் இங்கே பண்ண முடியாது. அவருக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் படித்தவங்க இருக்காங்க. இப்போ அருண்ராஜ் வந்து ஐஆர்எஸ் படிச்சிருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு விஷன் இருக்கும் இல்லையா? இப்போ ஆதவ அர்ஜுனா வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு விஷன் இருக்கும். இப்போ முழுக்க முழுக்க விஜய் தான் எல்லா துறையும் அப்படி வாரி அணைச்சிட்டு உட்காந்துருக்க போகிறாரு கிடையாது இல்லை. அப்போ அதிகாரிகள் ஒரு பக்கம், கூட இருக்கிறவர்கள் ஒரு பக்கம், அப்படி வந்து வரும். இதெல்லாம் அவர் ஆட்சிக்கு வரும்போது தான். பட் நம்ம சொல்கிறோம், ஒருவேளை வந்தால் அதான் நம்ம என்ன இப்போ அந்த அதிகார வர்க்கத்தை கையில் வைத்துக்கொண்டு டெல்லி அதிகாரத்தை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு துணிச்சல் மிக்கவரை வருவார். அதுதான் வரணுங்கிறேன். அப்படி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறேன். இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து டெல்லிக்கு தண்ணி காட்டலையா? பிரதமராக இருந்தால் கூட என்ன வந்து பாருன்னு அவங்க சொன்னாங்க, வந்து பார்த்தாங்கல்ல. இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் யாராவது அப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஸோ அதனால் அது தானாக வரும். அதற்கான சந்தர்ப்பத்தை நம்ம வந்து கொடுக்கணும். வர்றதுக்கு முன்னாடியே நீ அதற்கு லாயக்கு இல்லைன்னு முத்திரை குத்துவது தவறுன்னு சொல்கிறேன். சரி சார், வரட்டும், வந்தாலும் சரி வரலனாலும் சரி, வந்தா இப்படி இருக்கலாம், இப்படி இருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. வருவதற்கு முன்னாடி எதுக்கு ஒரு முத்திரை குத்து? நிச்சயமா சார். இப்போ இது வந்து வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கறது நம்ம கொஞ்சம் அதிகமா நினைக்கிற மாதிரி. பட் ரியாலிட்டியில நீங்க மேஜிக் எப்படி வேணா நடக்கலாம், நம்ம அதுக்குள்ள போகலாம். ஒருவேளை இப்போ விஜய பெரும்பாலும் எல்லாருமே நினைக்கிறது, அதான் சொன்னேன், அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கள் தான் பெரிய ஒரு மைனஸ். ஏன்னா இப்போ விஜய் அவர்களை தெரியும், ஒரு 4 பேரை தெரியும். ஆனால் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் ஒரு அருப்புக்கோட்டையிலேயோ ஒரு சீர்காழி தொகுதியிலேயோ யார் வேட்பாளர்னா அந்த முகம் அந்த ஏரியாவில் பெரிய பரிச்சயம் இல்லாத நபர்னால அந்த சின்னம் தான் போய் சேர்ந்துச்சு, விஜய்ங்கிற ஒரு முகம் தான் போய் சேர்ந்திருக்காரு. அது ஒரு டிராபேக்காக எடுத்துக்கிட்டாலும் ஒருவேளை 40 சீட்டுகள், 30 சீட்டுகள், 25 சீட்டுகள் அவங்க கணக்கு ஒரு போடுற மாதிரி தொங்கு சட்டசபை அமைந்தால் யாருக்கு இப்போ நீங்கள் 2 கட்சி தான் இங்கே ஆதரவு தெரிவிச்சாங்க. ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி. நீங்கள் ஒருத்தர் அரசியல் எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க, இன்னொருத்தர் கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க. 2 பேரும் கொடுக்கலன்னா நீங்கள் தனிப்பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். நீங்கள் பொது தேர்தலாக குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிறதெல்லாம் அடுத்து. இப்போ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி விஜய் அணுகுவார்னு நினைக்கிறீங்க? மேபி ஏன்னா கட்டாயமா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரின்னா அவர் யாரை சொல்கிறாரோ அவங்களோட காம்ப்ரமைஸ் எந்த காலத்திலையும் நீங்கள் பண்ணிக்க முடியாது. நீங்கள் அரசியல் எதிரி கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், பட் கொள்கை எதிரியோட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பாருன்னு நான் நம்பலை. அப்போ திமுகவோட ஒரு நாளைக்கு கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கூட்டணி நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு மிகப்பெரிய
எரிச்சலும் கோபமும் விஜய் மீது வரும். அப்போ கன்வின்சிங்காக அவர் ஒரு பதிலை சொல்லணும், கட்டாயமாக சொல்லுவார். இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அது மதவாத சக்திங்க, எனக்கு எப்போவுமே மதவாத சக்தி மீது நம்பிக்கை கிடையாது, நான் அங்கே போக முடியாது, இதை நீங்கள் புரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டா விஜய் கட்டாயமாக புரிஞ்சுக்க போகிறாங்க. இப்போ விஜய் வந்து யாருக்கு பயப்படணும்? அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் பயப்படணும். எதுக்குறவன் திட்டுறவன் எப்போவுமே அதை செஞ்சுட்டு இருப்பான். அதனால் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையே கிடையாது. அவருடைய தொண்டர்களே அவர் கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ விஜய் வந்து இப்போ பாருங்கள், கரூர் கூட்டத்துக்கு போகிறாரு, ஒரு 41 பேர் சாகுறாங்க. அந்த இறந்த குடும்பமே விஜயை மன்னிச்சிருச்சு. அப்போது விஜய் என்ன செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற கூட்டமாக அது இருக்குது. அப்போ நாளைக்கு வந்து விஜய் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறாருன்னே வச்சுக்கிங்களேன், அந்த கூட்டம் அதை ஏற்றுக்கும். அது போதும் அவருக்கு. நீங்களும் நானும் அவர் விமர்சனம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவர் யாரை மதிக்கிறாரோ அவங்க அவரை மதித்தா போதும், அவ்வளோதான் அவர் கணக்கு. ஆனால் சரி, ஓகே சார், ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைந்தால் அவருடைய சாய்ஸ் வந்து பாஜகவாக இருந்தால் அது பெரிதளவில் அவருக்கு ஒரு டிராபேக்னு எடுத்துக்கலாமா? கட்டாயமாக அதுக்கப்புறம் அவருக்கு அரசியல் எதிர்காலமே இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டில் சூழலில் பாஜக ஒரு மாநிலத்தையும் எப்படி திட்டமிட்டு அடுத்தடுத்த ஆண்டுகளில் கேப்சர் பண்ணாங்கன்னு தெரியும். இப்போ அடுத்த இலக்காக மேற்கு வங்கமே கைவசப்பட போகிற இந்த பேச்செல்லாம் இருக்குது. இப்போ நாளை தமிழகம் அப்படிங்கும்போது தான் அவங்க ஒரு ட்ரம்ப் கார்டாக விஜயை வச்சுருக்காங்களா, ஒரு பயன்படுத்த போகிறாங்களாங்கிற பேச்சுக்கள் தான் இருக்குது. ஒருவேளை விஜய் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு சூழல் வந்ததுன்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்? கட்டாயமாக இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறாங்களோ அல்லது ஏதாவது ஒரு ரகசிய உடன்பாடு வைக்கிறாங்களோ அவங்கள இந்த தமிழ்நாடு புறக்கணிச்சிருக்குங்கிறது தான் நாம் கடந்த காலம் பார்த்த வரலாறு. இப்போ பாருங்கள், போன முறை ஏன் எடப்பாடி பழனிசாமி வெற்றி அடையலை, அவர் தலைமையிலான அதிமுக ஏன் வெற்றி அடையலைங்கிறத அவரும் சரி ஜெயக்குமார் போன்றவர்களும் சரி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காங்க. நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சோம், அதனால் தோற்று போயிட்டோம்னு வெளிப்படையாக அவங்க பேசுனது இன்னமும் இருக்குது. அப்போ மீண்டும் வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு நெருக்கடியின் காரணமாக அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அந்த சர்வே எல்லாம் பார்க்குறோம், அதில் வந்து அதிமுகவுக்கு எத்தனாவது இடம் கிடைக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் மீது தனிப்பட்ட முறையில் பெருசாக இங்கே வந்து விமர்சனங்கள் இல்லை. ஆனாலும் ஏன் அவரை புறக்கணிக்கிறாங்க? நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டீங்க, உங்களை எங்களுக்கு பிடிக்கலைங்கிறது தான் அதனுடைய இது. ஸோ அதனால் வந்து அந்த தவறை விஜயும் செய்ய வேண்டாருன்னு நம்ம நம்புவோம் இப்போதைக்கு நம்ம. சரி சார், இப்போ நான் ஒரு ரியாலிட்டியான ஒரு கேள்விக்கு வரேன். இங்கே நீங்கள் என்ன ஒரு பெரிய அலை இருந்தாலும் இங்கே திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. நீங்கள் இந்த கால்குலேஷன் தான் எப்பவும் ஒர்க்காக இருக்குது. மேபி இந்த முறை அது மேஜிக்காக நடக்குதான்னு பார்க்கலாம். விஜய் அவர்கள் ஒருவேளை 0 சீட் அல்லது 3 சீட் அல்லது 8 சீட் அவரோட தயவு இல்லாமல் தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்குது அல்லது அதிமுக ஆட்சி அமைக்குது, நிச்சயமா பாஜக விஜய் வளருவதை விரும்பாது, திமுகவும் விரும்பாது. நாளைக்கு ஒரு மாற்று சக்தியா ஒருத்தர் வரதை விரும்ப மாட்டாங்க. உண்மையிலே இந்த இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், ஒரு முறை கூட விஜய் பெயரை சொல்லாமல் தான் விமர்சிச்சாங்க. விஜய்ங்கிற ஒரு பெயரை எடுக்கவே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு அவங்க கேர்ஃபுல்லா இருந்தாங்க, விஜய் ரைஸ் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு. இப்போ ரியல்ல அவங்க நிறைய வில்லன்கள், ஐ மீன் ஒரு வில்லனிசத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் விஜய் அவர்களும் ஒரு கட்சியினரும். ஏன்னா நிச்சயமா அவங்க வளர விரும்ப மாட்டாங்கல்ல. அதை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? 5 வருடம் தாவேக்கா சமாளிக்குமா? அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கா? அந்த அளவுக்கு ஒரு பலம் பொருந்தி 5 வருடம், இப்போ நம்ம 1 நாள் 2 நாள் தேர்தலுக்காக 20 நாள் வேலை செய்யறது இல்லை, 5 வருஷம் சமாளிக்கக்கூடிய திறமை தாவேக்காவுக்கு வரும் நம்புறீங்களா சார்? இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து கட்டாயமாக அவரை வந்து பெருமளவு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த 5 வருடம் அவர் படம் பண்ணி தான் ஆகணும். சும்மா ஒருத்தர் வந்து வீட்டில் உட்கார முடியாது. அல்லது வெளியூர்களுக்கு நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன், மக்களை சந்திக்கிறேன்னு நீங்கள் போனால் கூட சுட சுட ஒரு 3 மாதம் 6 மாதம் போவீங்க. அதுக்கப்புறம் போக முடியாது. என்னத்துக்கு இப்போ என்ன எலெக்ஷனாக வரப்போகுது, அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் போகலாம். ஏன்னா தொடர்ந்து நான் அந்த 5 வருஷம் மக்களை சந்திச்சுட்டே இருப்பேன், தொகுதி முழுக்க ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுக்க முடியாது. எந்த தலைவரும் அப்படி பண்ணுறதும் கிடையாது. இன்னொன்று வந்து ஏற்கனவே விஜயகாந்துக்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு நம்ம இங்கே பார்த்தோம். விஜயகாந்த் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தோடனே அவருடைய மண்டபம் வந்து இடிக்கப்பட்டது. அந்த இப்போவும் நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயம்பேடு பிரிட்ஜு வந்து ஃப்ரீ லெஃப்ட் தான் இருக்கணும். ஓவர் பிரிட்ஜுங்கிறது வந்து அடுத்த பக்கம் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ஃப்ரீ லெஃப்ட் இருக்கணும், அதை தாண்டி தான் பிரிட்ஜ் வரும். இதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே முதல்ல லெஃப்ட் இருக்க வேண்டிய இடத்துல பிரிட்ஜ் வந்துடும். அப்போ என்னென்னா இங்கே பிரிட்ஜை வச்சா தான் அங்கே இடிக்க முடியுங்கிற ஒரு கணக்கு. அதை வந்து செஞ்சாங்க. இன்றைக்கி அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க, அது வேறு விஷயமானால். திமுக நினச்சதுன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு முதல்ல உங்கள் மண்டையில் ஒரு கூட்டுவாங்க. இது வந்து எல்லா கட்சிகளும் செய்கிறது தான். இது வந்து எல்லாருமே ரொம்ப நேர்மையாக இருக்கணும், இன்னொருத்தரை வந்து மன்னித்து ஏற்றுக்கணும், அது அரசியலில் இதெல்லாம் சகஜம்லாம் எந்த கட்சியும் போகாது. முடிஞ்ச அளவுக்கு அது எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ அதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் எப்படியும் படம் நடிக்க போகிறாரு, அது வரும்பொழுது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அந்த படத்தை வாங்க வர மாட்டார். ஏன்னா வாங்கினா
நமக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை வரும். நமக்கு எதுக்கு தியேட்டர்களே சில நேரம் தேவையில்லாத வம்புப்பா, நம்ம எதுக்கு அந்த படத்தை வாங்கணும்னு கூட நினைக்கலாம். இதுமாரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். பட் அந்த அளவுக்கு மக்கள் அவரை கொண்டு போய் விட்டுற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். ஆனா ஒண்ணு ஒருவேளை அந்த தோல்வி முகம் வந்த பொழுது சமாளிச்சு 5 வருஷம் கட்சி நடத்துறது கஷ்டம். அது கட்டாயமா கஷ்டம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா சார் இப்ப பணம் செலவு பண்றது கட்சியில பெரிதளவுல இப்ப தேர்தல் காலங்கள்ல ஓகே தாவேகா வேட்பாளர்கள் பலர் எனக்கு தெரிந்துமே பலர் வந்து எவ்வளவு விஷயங்களை இழந்து விட்டு இந்த தேர்தலை சந்திச்சுக்கிறாங்க. அவர்களுக்கு தோல்வி மட்டுமே மிஞ்சுமானால் 5 வருடத்தின் தலைவனை வரவேற்கிறது, மக்களை போய் சந்திக்கிறது, தொண்டு பணிகளுக்கு பணம் தேவை. இப்போ இந்த இடத்துல தான் கட்சி வந்து ரொம்ப டைலூட் ஆகி இந்த 5 வருடம் ஒரு பெரிய தாகம் இல்லாமல் உடைந்து போக வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடக்குங்கிறதுக்கு ப்ரிப்பேராக இருப்பாங்களா, அல்லது ரிசல்ட் அதுக்கப்புறம் தான் தாவேக்கா என்ன ஆகுங்கிறத நம்மளால தீர்மானிக்க முடியும்? இல்லைங்க, நீங்க பரம்பரை அரசியல்வாதின்னா இப்போ நீங்க சொல்றது எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ள ஓடும். இது எல்லாமே புது கூட்டம். இவங்களுக்கு வந்து நாளைக்கு என்னங்கிற சிந்தனை இல்லை, பெருசா இருக்காது. நீங்கள் தோத்த பிறகு ஒரு வேளை எப்படி வரலாம், நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு 5 வருஷத்துக்கு நம்ம இந்த கட்சியை ரன் பண்ணி ஆகணுமே, நம்ம கையிலேருந்து இவ்வளோ செலவு பண்ணணுமே அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம்தான் தோணும். பட்டு நீங்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு 40 சீட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது வேற ஒரு தெம்பை கொடுக்கும். கட்டாயமாக நம்ம 2031 நாம தாங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். இன்னொன்று அரசியல் களம் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நாளைக்கே வந்து உதயநிதி சிஎம் ஆயிட்டாருன்னு வைங்களேன், இப்போ அதையொட்டிய ஒரு அரசியல் இங்கே வரும். அப்போ அது இவங்க அரசியல் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஃபைனலாக சொல்லணும்னா என்னென்னா, விஜய் வந்து களத்தில் வரணும், அவர் இறங்கி வரணும். அவர் மேல்மாடி அரசியல் பண்ணவே முடியாது. பண்ணுனா அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த முறை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த முறை எப்படின்னா, அந்த ஃபேமு, அவங்க திரையில் பார்த்த அந்த பிம்பத்தை நேரில் பார்க்கும்போது அடைகிற பரவசம், இதெல்லாம் வச்சு இப்போ ஒரு கணிசமான ஓட்டு வங்கி வந்துருச்சுன்னு வைங்களேன். இது வந்து அவர் இதை தொடரலாம் அப்படின்னு நினச்சாருன்னா அது அரசியலில் கஷ்டம். மக்களுமே தெளிவாயிருவாங்க சார். முதல் முறை போட்டிருப்பாங்க, மேபி 2வது வாட்டி போடும்போது அவர் வரவும் இல்லை, ஆனால் வரமாட்டார், இப்போ போன வாட்டியே போட்டு வேஸ்ட்டாக போச்சுங்கிற மைண்ட் செட்டு கூட மாறிடலாம். ஊர்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, திண்ணையில் உட்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் பெருசுங்க. நீங்கள் அந்த வேட்பாளர் நம்ம தெருவுக்கு வந்து அண்ணே அப்படின்னா தான் ஓட்டு, அவனே மதிக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு எதுக்கு போடணும் அப்படின்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போவே வந்து தவிக வேட்பாளர்களை அவர் சந்திச்சிருக்கிறாரு. அப்போ அவங்கெல்லாம் சொன்னது என்னென்னா, எங்கள் தொகுதியில் வந்து விஜய் வரலையேன்னு வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக வருத்தப்படுவாங்க. நீங்கள் அந்த தொகுதி வரைக்கும் போயிட்டு இங்கே வரலன்னா அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும். பார்க்கணுங்கிற ஆசை அவங்களுக்கும் இருக்க தானே செய்யும். அப்போ அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு அவர். நான் வந்து வெற்றி தோல்வியை தாண்டி அது எப்படி இருந்தாலும், வெற்றி கிடைச்சாலும் சரி தோல்வி கிடைச்சாலும் சரி, நான் எல்லா தொகுதிக்கும் வருவேன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அது இருக்குது. இவர் வந்து என்னை சந்திச்சாரா, எனக்கு ஒரு வணக்கம் வச்சாரா, அப்போ தான் நான் அவருக்கு ஓட்டு போடுவேன். சரி ரைட்டு, வரவே இல்லை, யாரோ ஒருத்தன் சுயேட்சையில் கூட இருப்பான், அந்த சுயேட்சை வேட்பாளர் கூட ஐயா பார்த்துங்க நான் சுயேட்சையாக நிற்கிறேன்னா, டேய் மதித்து ஓட்டு கட்டான்டா போட அவனுக்கும்பாங்க. இந்த வழக்கம் வந்து கிராமத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் அவர் மனசில் புரிஞ்சுக்கிட்டு அவர் சுற்றுப்பயணத்தை பெருசாக ஆக்கணும். நிச்சயமா சார். அட்லீஸ்ட் மாவட்ட செயலாளர் கல்யாணத்துக்காவது போகணும், அவங்க குடும்ப நிகழ்ச்சிக்காவது போகணும். மேபி விஜய் அவர் குடும்பத்தோட குடும்பம் இங்களே அரசியல் ஒரு நல்ல அரசியலை செய்தால் நிச்சயமா வாழ்த்துக்கள் தான். ஒரு தவறான அரசியல் உதாரணம், ஒரு தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற வண்ணம் இருக்கக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய விமர்சனங்கள், அதெல்லாம் தாண்டி தான் இவருக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. சரி, இருந்தாலும் ஒரு இறுதியாக ஒரு கேள்வி, இன்னொரு கூவத்தூர் சம்பவத்தை பார்க்க வேண்டிய சூழல் நேரம் வருதா என்ன? அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. என்னப்போ நான் தான் அந்த நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், எங்கே போய் நம்ம கேட்டாலும் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் டிவிக்கு ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டாங்கிறது தான். அப்போ இந்த ஓட்டெல்லாம் என்ன கிணத்து உள்ளே போட்டாங்க, பாக்ஸில் தானே போட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கும்ல. அப்போது ஒரு இந்த தொங்கு சட்டசபை மாதிரி ஏதோ ஒன்று வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வராமலும் போகலாம். அது நம்ம வந்து எல்லாத்தையுமே அறிகிற முக்காலும் உணர்ந்த ஞானி இல்லை. இது இப்படி நடந்தா அப்படி ஆகும், இப்படி நடந்தா ஒரு ப்ராபபிலிட்டி தான் நம்ம பேசுறோம். அது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா அவருடைய வேட்பாளர்களை ஒரு தக்க வைத்துக் கொள்வதுங்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா எப்படி வேணாலும் கவுப்பாங்க சார். அதில் பாதி பேர் திமுக காரங்க, மீதி பேர் அதிமுக காரங்க. அது இருக்கு. அதை தான் சொல்கிறேன். அப்போ விஜய் ஆரம்பத்திலேயே வந்து ஏன் பல பேரை கட்சியில் சேர்க்கலைன்னா அவங்க உளவாளிகளாக வருவாங்கங்கிறதுனால தான் சேர்க்காமல் இருந்தார். கடைசி நேரத்தில் சில தொகுதிகளில் வேறு வழி இல்லாமல் வேறு கட்சியிலேருந்து வந்தவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க அதே வேகத்தில் திரும்பி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்கள வந்து நீங்கள் கட்டி போட்டு கட்டுக்கோப்பாக காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லாம் இருக்குது. அதை கட்டாயமாக செய்வாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவில் மட்டுமே ஹீரோயிசம் பண்ண முடியாது, இல்லை நிஜத்துலையும் பண்ணி ஆகணும். அதான் இப்போ நான் அதை நினச்சேன், திமுக வந்து விஜய் அவர்களை எதிர்த்து பெரிதளவில் ஏதோ அரசியல் பண்ணலை,
எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு இவர் கோட்டீஸ்வரன் சொல்லியிருந்தார்ல. ம், அந்த ம். மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் ரியல்ல திமுகவும் பாஜகவும் எப்படி அரசியல் செய்வாங்க அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் விஜய் பார்க்க போறாரு இன்னும் ஒரு நாள்ல ரிசல்ட்டுக்கு இல்ல அப்புறம். இல்ல அதெல்லாம் கரெக்டா. நான் மக்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நிச்சயமா இப்போ சார். பழைய மாதிரி இல்லைங்க. இப்போ முன்னெல்லாம் வந்து அதிகபட்சம் ஒரு 30 நாளிதழ்கள் இருக்கும். ஒரு 30 ஒரு 10 நாளிதழ், ஒரு 10 வார இதழ், அப்படி எல்லாமா சேர்ந்தது ஒரு 30. இவங்க தான் தமிழ்நாடே. இவங்க என்ன கருத்தை விதைக்கிறாங்களோ அதுதான் தமிழ்நாட்டுக்கு போகும். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துருச்சு. எல்லாருமே செய்தியாளராக மாறிட்டாங்க. இங்கே ஒரு தவறு அல்லது யார் மீதாவது ஒரு வன்முறை செலுத்தப்படும்னா கட்டாயமாக அது உடனே பதிவு செய்யப்பட்டு சோசியல் மீடியாவில் வந்துடும். அப்போ தவறு செய்ய பயப்படுவாங்க. அது யாராக கூட இருக்கட்டும். அதுவே விஜயே நாளைக்கு ஆளுங்கட்சியாக வந்து இன்னொரு கட்சியை நசிக்கலாம். இல்லை சார், அதுதான் சார் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஏன்னா நான் மேபி இந்த கேள்வியோட முடிக்கிறேன். திமுகவோ அதிமுகவோ அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே அதிருப்தியாக சில கேள்விகள் கேட்குறத பார்க்குறோம். இப்போ வேல்முருகன் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கேள்வி கேட்குறாரு. திருமாவளவன் அவர்கள் சில கேள்விகளை கேட்டுக்கிறாரு. சில பிரச்சனைகளின் போது ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்டுகளும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அதிமுகலையும் எடுத்துக்கலாம். இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன சொன்னாலும் சரின்னு நம்புகிற இந்த கூட்டம் நாளை விஜய் அவர்கள் ஆட்சியே வந்தாலும் அல்லது ஒரு தவறுகள் இருந்தால் சுட்டி காமிச்சா ஏற்றுக்கிற மனநிலைக்கு போவாங்களா? அல்லது இந்த கூட்டம் அப்படியே பிளைண்டா நம்புற கூட்டமாவே இருந்துருமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. இல்லைங்க, எப்பவுமே கவர்ச்சிங்கிறது கொஞ்ச நாள் தானே. நீங்கள் அந்த அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறி மக்களுக்காக தரையில் இறங்கி வந்துட்டாருன்னா இந்த கவர்ச்சி போயிடும். அதுக்கப்புறம் அவர் நல்லது செய்கிறாராங்கிறத மட்டுமே பார்ப்பாங்க. விமர்சனங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை செய்யாமல் அவர் கடந்து போகவே முடியாது. செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் ஒரு முழுமையான அரசியல்வாதியாக அவர் மாற முடியும். அப்போ அதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது தானே. அதனால் ஒரு வன்முறை ஒருத்தர் மேலே கட்டவிழ்த்து விடப்படும், ஒரேடியாக வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு மூன்றாவது கண்ணாக இருக்காங்க. கட்டாயமாக அது நெற்றி கண்ணாக தான் இருக்கும். நிச்சயமா சார், நீங்கள் சொல்கிறது போல் அன்று போல் இன்று இல்லை. இன்று சமூக வலைதளத்துடைய தாக்கம் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பு ஒருத்தரோட வாழ்க்கையே மாற்றுது. ஸோ அப்படி தான் ஒரு இம்பாக்ட் இருக்கும்பொழுது அப்படி ஒன்றும் அசைச்சு பார்த்துட முடியாதுன்னு சொல்கிறீங்க. விஜய் வாங்க போகிற வாக்குகளையும் அந்த சீட்டோட நம்பர்ஸையும் வச்சு தான் அடுத்த 5 வருஷம் தாவேக்கா என்ன நிலமையில் இருக்கும், இல்லை தமிழ்நாடுடைய ஃபியூச்சர் எலெக்ஷன்ஸை நிறைய ப்ரெடிக்ட் பண்ணலாம். மேபி உங்களோட ஃபைனல் காலாக என்ன நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, என்ன சீட்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? எனக்கு தொங்கு சட்டசபை வருங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு 20லேருந்து ஒரு 30 சீட்டு தாவேக்கா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி போகலாம். ஓகே, அதுதான் ஐ மீன் நீங்கள் இப்போ 20ங்கிறது குறைந்தபட்சமாக. ஆமாம், 20 to 30. ஓகே சார், இதுதான் நீங்கள் கொடுக்குற சீட்ஸ். எனிவேஸ் தெரிஞ்சிடும். ஒரு நாட்களில் நிச்சயமாக தெரிஞ்சிடும். நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு என்ன காரணங்கிற நிறைய விஷயத்த பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.